வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டிராவல் வித் கிருத்திகா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது நினைக்கும் போது. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோங்க, என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்க வந்து பழனியில இருக்கோம். பழனியில இருந்துட்டு நான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்னோட பேர்ல டிராவல் வித் கிருத்திகா. என் பேர் வந்துட்டு குங்கும கிருத்திகா. ஆல்ரெடி எனக்கு ஒரு சேனல், யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல் பேர் வந்துட்டு மயூரா ஹெர்பல்ஸ். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஐடி இருக்கு, குங்கும கிருத்திகா செந்தில் அப்படின்ட்டு. இந்த சேனல் பேர் வந்து டிராவல் வித் கிருத்திகா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன் டிராவல் வித் கிருத்திகா அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் வந்துட்டு ஹெர்பல்ஸ் தான். அதாவது மூலிகை பொருட்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூலிகை சார்ந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ பகவான் நாட்டு மருந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கு. கூடவே ஆன்லைன்ல மயூரா ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சென்னை பொண்ணு, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். கல்யாணம் பண்ணி வந்தது தான் நம்ம பழனி. நம்ம பழனிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 14 இயர்ஸ்ல நான் வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய. அதுக்கப்புறமா இது வந்து என்னோட 2வது சேனல் இல்லைங்களா, டிராவல் வித் கிருத்திகா. முதல் சேனல் வந்துட்டு மயூரா ஹெர்பல்ஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த மயூரா ஹெர்பல்ஸ் சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மூலிகை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிருப்பேன். எப்படி வந்து மூலிகைகள் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக நாங்க காட்டுக்குள்ள போறோம். அதிகமா நம்ம மலைவாழ் மக்கள் கிட்டதான் வந்து மூலிகை பொருள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். அவங்க மீன்ஸ்ல தான் மூலிகை பொருள் எல்லாமே சேகரிச்சிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம மயூரா ஹெர்பல்ஸ் சேனல்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டு குங்கும கிருத்திகா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்லையும் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் சரிங்க. டிராவல் வித் கிருத்திகா சேனல்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க, வாங்க சொல்றேன். நான் வந்து போற இடங்கள், அதாவது நம்ம பழனி மலையை சுத்தி நிறைய இயற்கை எழில்மிகும் இடங்கள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நான் போய் பார்த்து வியந்த இடங்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த சேனல் 2த்துலயுமே மூலிகை சார்ந்த தகவல் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிராவல் வித் கிருத்திகால எப்படி வந்து கிருத்திகா வந்து எனக்கு 2 பாப்பா வேற இருக்காங்க. எப்படி வந்து கிருத்திகா பகவான் நாட்டு மருந்து கடையும் ரன் பண்றேன், எப்படி ஆன்லைன்லயும் மயூரா ஹெர்பல்ஸ் பிசினஸ் வந்துட்டு ரன் பண்றேன், கூடவே என்ன மாதிரியான இடங்களுக்கு வந்து நான் டிராவல் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட டே டு டே லைஃப்ல நான் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பாக்குறேன் அப்படிங்கிற என்னோட டெய்லி ரொட்டீனும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கூடவே என்ன மாதிரியான இடங்களுக்கு நான் டிராவல் பண்ணி போறேன், அந்த டிராவல் பண்ணி போற இடங்களோட ரொம்ப ஹைலைட்டான விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பழனி மலையை சுத்தி இயற்கை எழில்மிகும் இடங்கள் அதிகமே இருக்கு. சும்மா சொல்ல போனா மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் மலையும் நம்ம பழனி மலை பக்கத்துலதான் இருக்கு. கரெக்டா பழனில இருந்து 2 ஹவர்ஸ்ல கொடைக்கானல் போயிடலாம். 4 வீலர்ல போனா, 2 வீலர்ல போனா 2.5 ஹவர்ஸ்ல கொடைக்கானல் போயிடலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்காக நான் சொன்னேங்க. நாங்க அதிகமா 2 வீலர்ல தான் மேல கொடைக்கானல் மலைக்கு போவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பழனி மலை முருகன், அடுத்தது கொடைக்கானல் தான் இல்லைங்களா. ஆனா நம்ம பழனி மலையை சுத்தி நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கு. அங்க நிறைய மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த நாட்டு மருந்து பிசினஸே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட உதவி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா 8 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்கேன். 8 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்னோட 9th இயர்ன்னு தான் சொல்லணும். 9 இயர்ஸ் கிட்ட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிசினஸ்ல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம மலைவாழ் மக்கள் தான். என்னங்க சொல்றீங்க, இன்னைக்கும் மலைவாழ் மக்கள், ட்ரைபல் பீப்புள் எல்லாம் நம்ம பழனி பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு ஒரு சில பேருக்கு வியப்பாவே இருக்கும். கண்டிப்பா இருக்காங்கங்க. இனி வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா நம்ம டிராவல் வித் கிருத்திகா சேனல்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம மலைவாழ் மக்கள்ல எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்துட்டு சென்னை பொண்ணுதான். சென்னையில தான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே. நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் பழனி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழனியில தான் என்னோட லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயமும் நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். நிறைய வாட்டி பழனிக்கு வருவோம். வருஷத்துல 2 நாள் கண்டிப்பா பழனிக்கு வந்துருவோம். காவடி எடுத்துட்டு வருவோம். ஒரு நாள் கிரி சுத்துவோம்.
அடுத்த நாள் பழனி மலை ஏறி போய் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுவோம். அன்னைக்கு ராத்திரியே பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் சென்னை கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி தான் நான் பழனிக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா வந்துட்டு எனக்கு நீ பச்சை பட்டினி விரதம் இருந்து காவடி இடுமான்னு வேண்டி இருந்தாங்க. அம்மா வேண்டியிருந்த மாதிரி நான் சென்னையில இருந்து விரதம் இருந்தேன். ஃபர்ஸ்ட் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னா என்னன்றத சொல்லிடுறேன். பச்சை பட்டினி விரதம் அப்படின்னா எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியும் இளநியும் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது தான் பச்சை பட்டினி விரதம். நான் சென்னையில இருந்து விரதம் இருந்து எங்க சொந்த ஊர் வந்து மோர்பட்டி, அங்க இருந்து நான் காவடி எடுத்து நடந்தே வந்தேன். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பக்கம் நான் நடந்தே வந்தேன். நடந்து வந்து நான் பழனி ஆண்டவருக்கு காவடி செலுத்தினேன். காவடி செலுத்திட்டு திரும்பியும் நாங்க சென்னை போயிட்டோம். சென்னை போய் ஒரு 2 to 3 monthsக்குள்ளேயே எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வரன் வந்தாங்க. எங்க ரிலேஷன் தான், பட் ஆனா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். இதுக்கு முன்னாடி அவங்களே என்ன பார்த்தது இல்லை, நானும் அவங்கள பார்த்தது இல்லை. பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 weekலயே என்கேஜ்மெண்ட் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நாங்க சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. என்கேஜ்மெண்ட் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கணக்கம்பட்டியில தாங்க. கணக்கம்பட்டியில எங்க குலதெய்வ கோயில தான் நடந்தது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க போட்டோஸ் எல்லாமே என்னோட என்கேஜ்மெண்ட்ல எடுத்ததுதான். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, ஒரே கன்ஃபியூஷன்லயே இருந்தது. இன்னொன்னு நாங்க சென்னையில இருந்து வரனால லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வர்றது, எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே எல்லாம் ஒன்னா கிளம்பி வர்றது, அரிபரியா ஒரு வேலையா போய்கிட்டே இருந்தது. ஒண்ணுமே புரியவே இல்லை. எனக்கு வந்துட்டு டக்குன்னு ஒண்ணுன்னா எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஒண்ணுன்னா டக்கு டக்குன்னு மூவ் ஆன் ஆயிட்டே இருந்தோம். எதுவும் பெருசா யோசிக்கவே இல்லை. ஐப்பசி மாசம் நிச்சயம் ஆச்சு. சாரி, புரட்டாசி 14 நிச்சயம், ஐப்பசி 13, 14 கல்யாண டேட்டு. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த 1 மாசத்துலயே கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து கல்யாண வேலைகள்ல ரொம்ப அரிபரியா போய்கிட்டே இருந்தது. என் பேர் வந்து குங்கும கிருத்திகா. என் அம்மா வீடு வந்துட்டு வேடசந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குங்கும காளியம்மன் சாமி கும்பிடுறவங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணிருக்கவங்க வந்து கணக்கம்பட்டியில அக்கமாரீஸ்வரி கோயில் இருக்கு, அந்த சாமி கும்பிடுறவங்க. ஸோ எங்க வீட்டுக்காரோட குலதெய்வ கோயில்ல தான் எங்களோட என்கேஜ்மெண்ட்டே நடந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு நான் அதுதான் செகண்ட் டைம் போனது. ஃபர்ஸ்ட் டைம் போனதும் நான் விரதம் இருந்து வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து நாங்க கணக்கம்பட்டியில ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கே நான் போய் அந்த சாமியை அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சாமி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்த கன்னிமார்கள் சுவாமி, நாங்க வந்து அக்கமாரீஸ்வரின்னு தான் சொல்லுவோம். எனக்கு அந்த சாமியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா செகண்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு போகும்போதே என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் அந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த கோயிலுக்கு போயிருந்தது நினைக்கும் போது. என்னோட மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. என் அம்மா தான் எனக்கு மேக்கப் பண்ணாங்க. என் கல்யாணத்துக்கும் என் அம்மா தான் எனக்கு மேக்கப் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கும் அம்மா தான் மேக்கப் பண்ணாங்க. மெஹந்தி நான் போட்டுக்கிட்டேன். என் தலையில வச்சிருக்க பூக்கு வந்து நான் தான் பெயிண்ட் பண்ணேன். என்னோட சாரி கலர் ப்ளூ, அந்த ப்ளூ கலர்லயே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிருப்பேன். அது கூட என் கையில அப்படி அங்கங்க ஒட்டி இருக்கும். என்னோட குலதெய்வம் எங்க சாமின்னு தான் சொல்லணும். எங்க சுவாமி கோயில தான் என்னோட என்கேஜ்மெண்ட் நடந்தது. இது வந்து என்கேஜ்மெண்ட் எடுக்கும் போது எடுத்த போட்டோஸ். சபையில வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற போட்டோ இது. இப்போ அடுத்தது வந்து நான் உங்க கூட என்கேஜ்மெண்ட் வந்து போட்டோஸ் எல்லாம் இப்ப பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அடுத்தது வீடியோல ஷேர் பண்றேன். எங்க சுவாமி போட்டோஸ் கூட லைட்டா தெரியுது பாருங்க. பின்னாடி இருக்கிறது தான் சப்த கன்னிமார்களோட சுவாமி போட்டோஸ். இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட மேரேஜ் ஆல்பம், சாரி என்னோட என்கேஜ்மெண்ட் ஆல்பம். என்கேஜ்மெண்ட் ஆல்பம்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னோட மேரேஜ் ஆல்பத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களோட என்கேஜ்மெண்ட் டேட் வந்து 29/9/2011 நடந்தது. இவங்க பேரு செந்தில்குமார், என் பேர் வந்து குங்கும கிருத்திகா. என்னோட ஃபுல் நேம் குங்கும கிருத்திகா. என்னோட 2 சேனல்லையும் சித்தர்கள் வாழும் தெய்வீக பயணியில இருந்து உங்கள் குங்கும கிருத்திகா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல்ல வந்துட்டு டிராவல் வித் கிருத்திகான்னு சொல்லிட்டு இந்த சேனல் பேர் வச்சிருக்கேன்.
ஸோ கிருத்திகா பத்தின விஷயங்கள் மட்டும் இந்த சேனல் இல்லாம நான் எப்படி வந்து டிராவல் பண்ணி போற இடங்கள், அதாவது மூலிகை சேகரிக்க போறதாகட்டும், என்னோட டே டு டே லைஃப்ல நான் எப்படி டிராவல் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட பெண் குழந்தைங்களோட எப்படி வந்து நாங்க மூவ் ஆன் பண்றோம், எப்படி பகவான் நாட்டு மந்து கதை கூடவே மயூரா ஹெர்பல்ஸ்லாம் எப்படி மூவ் ஆன் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சேனல்ல ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். வெளியில வந்து இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். என் தம்பி, அண்ணா, என் சித்தி பொண்ணு இவங்க. இந்த ஃபர்ஸ்ட் போட்டோஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த போட்டோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுத்த போட்டோல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஜென்ஸ் எல்லாம் ஒரு சைடு, லேடிஸ் எல்லாம் ஒரு சைடுன்னு அசம்பிள் ஆகி உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே புது புது முகம் தான். இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேமிலியில யாரையுமே நாங்க பார்த்தது இல்லை. எல்லாருமே வந்துட்டு இதுதான் புதுசா நாங்க பாக்குறோம். ஸோ என்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்தோம், இந்த ஊர்ல இருந்து இருக்கோம், இந்த ஊர்ல பொண்ணு கொடுத்துருக்கோம், இந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு மண்டபத்தில் எடுத்த போட்டோஸ் கிளிப்பிங்கு. நான் முன்னாடியே ரெடி ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த போட்டோஸ் வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அம்மா எனக்கு பண்ண மேக்கப் தான் ஞாபகம் வரும். இது ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேக்கப். அடுத்தது வந்துட்டு நலுங்கு வச்சாங்க எங்க சின்ன மாமியார், பெரிய மாமியார், அப்புறம் மச்சாண்டார் ஒய்ஃப், அவங்க எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சுட்டு அப்புறமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் போட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த போட்டோஸ்ல நாங்க இருக்கிறவங்க வந்து இப்போ இல்ல. ஆல்மோஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்றோம். ஸோ மிஸ் பண்றதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமும் பட்டுட்டு இருக்கேன். போட்டோஸ் பார்க்கும்போது அவங்க ஞாபகமும் வந்துட்டு இருக்கு. அடுத்தது 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட், அதாவது வெத்தலை பாக்க மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. மாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் கூட நின்று போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆக்சுவலி ஒரே கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருந்தது. பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்துட்டு போன 1 வீக்லயே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐப்பசி வந்து என்கேஜ்மெண்ட், புரட்டாசி என்கேஜ்மெண்ட் ஆனது. ஐப்பசி 13-14 கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. புரட்டாசி 14 வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் டேட்டு. ஸோ இந்த மாதிரி தான் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரேண்டமா சில போட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு போட்டோஸ் நல்லா வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே போட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ரொம்ப வேகமா பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன். இனி வர போற நாட்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாகவும் பேச ட்ரை பண்றேன். டிராவல் வித் கிருத்திகா சேனல்ல நம்ம பழனி மலையை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு நான் எப்படி டிராவல் பண்ணி போனேன், எப்படி நம்ம மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து நான் மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க போறேன். கூடவே வந்துட்டு எந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்க பழனி வந்தா விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு என்னோட மேரேஜ் ஆல்பம் பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். மேரேஜ்ல எடுத்துட்ட போட்டோ கிளிப்பிங்ஸ், எப்படி வந்து என்னோட மேரேஜ் வந்து எங்களோட ஸ்டைல நடந்தது அப்படிங்கறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சேனல் மயூரா ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனல், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் கிருத்திகா.